யாழ்ப்பாணத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி காப்பியங்கள். அதாவது இலக்கியத்துல ஒரு வடிவம் காப்பியம். எப்படி சிறுகதை, கவிதை, புது கவிதை, மரபு கவிதை, பாடல்கள் இந்த வடிவம் எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி காப்பியம் அப்படிங்கிறதும் ஒரு வடிவம். காப்பியம் அப்படிங்கிறத காப்பு கூட்டல் இயம் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது நாம் காத்து வைத்திருந்த பழைய கால மக்களோட வரலாறு, நாகரிகம், பண்பாடு இதை பற்றியெல்லாம் கூறுவதுதான் காப்பு இயம், காப்பியம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்குது. இத காப்பியத்தை இரண்டு வகையா பிரிப்பாங்க. ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஐம்பெரும் காப்பியங்கள்ல 5 நூல் இருக்கு, ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல 5 நூல் இருக்கு. ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா என்னன்னா அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 உறுதி பொருளையுமே சொன்னா அது ஐம்பெரும் காப்பியங்கள். இதுல ஏதோ ஒண்ணு குறைவுபட்டோ இல்ல சொல்லாமல் இருந்தாலோ அது ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல அடங்கும். இன்னைக்கு நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்ல இருந்து பார்க்க தொடங்கலாம். முதல்ல சிலப்பதிகாரம். இதனோட ஆசிரியர் இளங்கோவடிகள். இவரோட பெற்றோர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நற்சோலை. அம்மா பெயர் நற்சோலை. தமையன் சேரன் செங்குட்டுவன். இவங்களோட ஊர் சேரநாடு. அதாவது இளங்கோவடிகள் சேரநாட்டு இளவரசர். இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவரோட சமயம் சமண சமயம். இவங்களோட சமகாலத்தவர் சீத்தலை சாத்தனார். இவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமய வேறுபாடு கருதா துறவி. வரிகள் 5001. சிலப்பதிகாரம் அப்படிங்கறத நம்ம சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது சிலம்பு அதிகரித்த வரலாறு. சிலம்பு அப்படின்னா நம்ம கால்ல அணியக்கூடிய அணிகலன். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் 5001 வரிகளையும் உடையது. வரி அப்படின்னா இசைப்பாடல் என்று பொருள். வரி அப்படின்னா இசைப்பாடல் என்று பொருள். புகார் காண்டம் 10 காதைகளையும். புகார் அப்படின்னா பூம்புகார், அதாவது காவிரி பூம்பட்டினம், சோழ நாடு. மதுரை காண்டம் அப்படின்னா பாண்டிய நாடு. மதுரை காண்டம் 13 காதைகளையும் வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் உடையது. வஞ்சி காண்டம் சேர நாடு. மொத்தமா 30 காதைகள். அதாவது சிலப்பதிகாரம் ஒரு சாதாரண குடிமக்களை பேசிய காப்பியம். கோவலனும் கண்ணகியும் 2 பெரும் வணிகர்களோட மகன் மகள்கள் இருவருக்கும் திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து கொஞ்ச நாள்லயே கண்ணகியை பிரிந்து கோவலன் மாதவியோட இல்லறம் நடத்துறா. மறுபடியும் திரும்ப மாதவியை பிரிந்து கண்ணகியோட இணைந்து மதுரை மாநகர் நோக்கி இருவரும் வர்றாங்க. அந்த இடத்துல கோவலன் கொலைக்கலப்படுறான். அப்ப பாண்டிய மன்னன் கிட்ட நீதி கேட்க போறாங்க. நீதி கேட்டு மதுரையே எரிச்சுதா ஒரு வரலாறு உண்டு. அதுக்கப்புறமா அவங்க சேர நாட்டுல போய் தெய்வம் ஆகுறாங்க. இதுதான் கதை சுருக்கம். இந்த மாதிரி 3 நாடு, அதாவது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு 3ஐயுமே பேசிய முதல் காப்பியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இளங்கோவடிகளோட சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தோட வேறு பெயர்கள்: உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள். அதாவது செய்யுள் மட்டுமே இல்லாம உரைநடையாலும் நாடகத்தாலும் எல்லா விதமான நடைகளாலும் பேசப்பட்டதால் இது உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் தமிழ்ல எழுந்த முதல் காப்பியம். அடுத்ததா குடிமக்கள் காப்பியம். அதாவது அன்றைய காலகட்டங்கள்ல பெரும்பாலும் அரசர்களை தான் கதை மாந்தர்களாகவும் ஒரு தலைவராகவும் வச்சு பேசுவாங்க. முதலா குடிமக்களை பேசிய காப்பியம் எது? இந்த சிலப்பதிகாரம் தான். இரட்டை காப்பியம். அதாவது சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து அதனோட கதைக்களம் எங்க வருது? மணிமேகலையிலும் வருது. அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம். இயல், இசை, நாடகம் அப்படின்னு 3ஐயுமே பேசியதால் இது முத்தமிழ் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஒற்றுமை காப்பியம். சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு இப்படி 3 நாடையும் ஒன்றிணைத்து பேசியதால் இது ஒற்றுமை காப்பியம். நாடக காப்பியம். நாடக மேடையோட இது நாடகத்தன்மை இது எல்லாமே பேசி இருக்கிறதால இது நாடக காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. புரட்சி காப்பியம். ஒரு பெண்ணோட புரட்சியை பேசுவதால் இது புரட்சி காப்பியம். முறைப்பாட்டு மடை அப்படின்னும் அழைக்கப்படுது.
தமிழரோட நாகரிகம், கலை, பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. அரச குடி அல்லாதவர்களை முதலா தலைமக்களா வச்சு பாடுனதுனால இது குடிமக்கள் காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதை பற்றி பாரதியார் தன்னோட நூல்ல சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் அப்படின்னு சொல்றாரு. வரந்தரு காதையில இளங்கோவடிகள் தான் செங்குட்டுவனோட தம்பி அப்படிங்கிற குறிப்பையும் தருகிறார். பைந்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். அதாவது சிலப்பதிகாரம் உனக்கு 3 உண்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்வினை உறுத்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பற்றியே உயர்ந்தோர் ஏற்றுவர். அது என்ன அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்? நீதி தவறினால் அந்த அறமே என்னவா மாறும்? ஒருவரை கொல்லும் யமனாக மாறும். அந்த மாதிரிதான் பாண்டிய மன்னன் நீதி தவறியதால் அவனை கொல்லும் யமனாக மாறியது எது? அந்த அறமே மாறியது அப்படின்னு சொல்றாங்க. ஊழ்வினை உறுத்து ஊட்டும். இந்த மாதிரி கொலைக்களப்பட்டதுக்கு காரணம் அவன் முற்பிறவியில் செய்த பயன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையில முற்பகல் செய்யின் பிற்பகல் நமக்கு வந்துரும். அதே மாதிரி உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் அப்படின்னா, ஒரு கற்பு கரசியே உயர்ந்தோர்கள் ஏத்துவர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிலப்பதிகாரம் உணர்த்து 3 உண்மைகள். இங்க 2 தான் இருக்கு, 3ஆவதா நீங்க எழுதிக்கோங்க. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். தலைக்கோள் அறிவை பட்டம் பெற்றது யார்? மாதவி. யாரையோ நீ மடக்கொடி அப்படின்னு பாண்டியம்மன் யார பார்த்து கேக்குறாங்க? கண்ணகிய பார்த்து கேக்குறாங்க. அதாவது கோவலன் கொலைக்களப்பட்டதுக்கு அப்புறமா கண்ணகி தன்னோட ஒற்றை காற்சிலம்பை எடுத்துக்கிட்டு நீதி கேட்கறதுக்காக பாண்டிய மன்னனோட அரண்மனை நோக்கி போவா. அப்ப அங்க முன்னாடி வாயிற்காவலன் நிற்பான். அவன் பார்த்துட்டு ஒற்றை மாதிரி ஒரு பொண்ணு நிக்கிறா, தலைவில் போலமா அப்படின்னு பாண்டிய மன்னன் கிட்ட சொல்லுவான். உள்ள வர சொல்லுன்னு சொல்லும் போது நின்ன உடனே என்ன கேட்பான் பாண்டியமன்? யாரையோ நீ மடக்கொடி, நீ யாரு பெண்ணே அப்படின்னு கேக்குறாங்க. வாயிற்காவலன் என்னன்னு அறிமுகப்படுத்தலாம்? பிடர்தலை பீடம் ஏறிய மடக்கொடி அப்படின்னு வாயிற்காவலன் பாண்டிய மன்னன் கிட்ட கண்ணகிய அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது பொற்கவியோட ஒப்பிட்டு கூறுறாங்க. மட மொழி எனப்படுவையார் பெருந்தேவி. கொம்பினை ஒத்த மடப்பிடி அப்படின்னு பாஞ்சாலி யாரு கூறாங்க? திருதராஷ்டிரன். பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம். இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். சிலப்பதிகார நூலுக்கு உரை எழுதியவர் இருவர். ஒன்னு அரும்பத உரைக்காரர், மற்றொருவர் அடியார்க்கு நல்லார். அரும்பத உரைக்காரர், அடியார்க்கு நல்லார். அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் நான் அறிஞ்ச புலவர்களையே கம்பனை போலும். கம்பன் யாரு? கம்பராமாயணம் எழுதின கம்பர். வள்ளுவர் போல், திருக்குறள் எழுதின வள்ளுவர் போல், சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவை போல் இந்த பூமிதனில் யாருமே பிறந்தது இல்ல. நான் சொல்வதெல்லாம் உண்மை, வெறும் புகழ்ச்சிக்கு இல்லை அப்படின்னு யார் சொல்றாங்க? பாரதியார் சொல்றாரு. இது மிகவும் முக்கியமான ஒரு பாடல் வரிகள். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என போற்றியவர் யார்? பாரதியார். தேனிலே ஊறிய சுவைதேறும் சிலப்பதிகாரம், தேனிலே ஊறிய சுவைதேறும் சிலப்பதிகாரம்னு போற்றியவர் யார்? கவிமணி. தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோ அப்படின்னு யார் சொல்றாங்க? மூவா. தாமு வேங்கடசாமி நாட்டார் சிலப்பதிகார நூல் முழுமைக்கும் உரை எழுதியிருக்கிறாங்க. பெண்ணுக்கு பெருமை செய்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். மாதவி 11 வகையான ஆடல் கற்றவங்களா இருக்கிறாங்க. கோவலனின் நண்பன் யாரு? மாடலன். கோவலனை மீண்டும் வர சொல்லி மாதவி தனது முதல் கடிதத்தை வயந்தமாலையிடம் கொடுத்து அனுப்பினாள். 2வது கடிதத்தை யாருக்கு கோவலனிடம் யார் கொடுத்தாங்க? கோசிகாமணி. வேட்டுவ வரியில பாடப்படக்கூடிய கடவுள் யாரு? காளி. ஆய்ச்சியர் குறவையில் பாடப்படும் கடவுள் கண்ணன். பந்தடித்து விளையாடும் போது பாடுவது கந்துக வரி.
ஊஞ்சலாடும் போது பாடுவது ஊசல் வரி. பெருங்குணத்து காதலால் யாரு? கண்ணகி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல். அதுக்கு முன்னாடி வந்து சில சிலப்பதிகாரத்துல சில குறிப்புகள் இருக்கு, அதையெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. என்னன்னா, கண்ணகியோட சிலம்புல இருக்கக்கூடிய பரல் என்னன்னா மாணிக்க பரல்கள். அதுவே கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருக்கக்கூடிய பரல்கள் என்னன்னா முத்து பரல்கள். இப்போ அந்த கண்ணகியோட காட்சிலம்பை எடுத்துட்டு மதுரையில விற்க போனப்போ பொற்கொள்ளன் பார்த்துட்டு அது கோப்பெருந்தேவியோட சிலம்புதான் அப்படின்னு என்ன சந்தேகப்பட்டுதான் வந்து கொலை செஞ்சிருவாங்க, அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து. ஆனா உண்மையாலுமே என்னது, கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருந்தது முத்து பரல்கள். ஆனா கோவலன் கையில வச்சிருந்தோட சிலம்புல இந்த பரல்கள் என்ன? மாணிக்க பரல்கள். இப்படி யோசிக்காம என்ன பண்ணிட்டான், பாண்டிய மன்னன் சொன்னதால அவன் வந்து இப்படி உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அவனுக்கு கேடு சொல்லிருச்சு. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேள்வியில கூட கேட்கலாம், கண்ணகியோட காட்சிலம்புல இருந்த பரல்கள் என்ன, கோப்பெருந்தேவியோட சிலம்புல இருந்த பரல்கள் என்னன்னு கேட்கலாம். நீங்க அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நூல் மணிமேகலை. இதனோட ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். கூலம் அப்படின்னா தானியங்கள் என்று பொருள். தானியங்களை விற்றதால் இவர் என்ன அழைக்கப்பட்டாரு? கூலவாணிகன் என அழைக்கப்பட்டார், தானிய வியாபாரம் செய்ததால். இவரோட இயற்பெயர் சாத்தனார். இவங்களோட ஊர் திருச்சியில் உள்ள சீத்தலை என்னும் ஊர். இவங்களோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவங்களோட பணி தானிய வணிகம். கூல வணிகம் அப்படின்னா தானிய வணிகம். இவங்களோட சமகாலத்தவர் இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனாரோட சிறப்பு பெயர் தன்தமிழ் ஆசான், சாத்தான் நன்னூர் புலவன், தன்தமிழ் புலவன் என்று இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை குறிக்கிறாங்க. திருச்சியில் உள்ள சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் யாரு? சீத்தலை சாத்தனார். கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளாக பிறந்தவள் தான் மணிமேகலை. அவளோட துறவு வாழ்க்கையை பத்தி கூறதான் இந்த மணிமேகலை நூல். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும். இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற வேறு பெயரும் உண்டு. இந்நூல் 30 காதைகளை கொண்டது. இதனோட முதல் காதை விழா வரை காதை இந்திர விழாவில் தொடங்கும். அன்றைய காலகட்டங்களில் எல்லாம் இந்திரனுக்கு விழா எடுப்பது முக்கியமான விழாக்களில் ஒன்றாக கருதப்பட்டிருக்குது. இறுதி காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை. கடைசி காதை எனது பாவை நோற்ற காதை. மொத்தம் 4755 வரிகள் இருந்திருக்குது. அமுத சுரபி பெற உதவியவள் யார்? மணிமேகலைக்கு அமுத சுரபி பெற உதவியல் தீபதிலகை. மணிமேகலைக்கு முதலா அமுத சுரபியில் பிச்சையிட்டவள் ஆதிரை. அமுத சுரபினா என்னது? அள்ள அள்ள குறையாத பாத்திரம். உணவு போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தா என்னது? வந்துகிட்டே இருக்கும். அரவண அடிகளின் அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதலில் பிச்சை கேட்டவள் மணிமேகலை. அரவண அடிகள் என்ன சொல்றாங்க, ஆதிரை கிட்ட போய் நீ இந்த பாத்திரத்துல உணவு கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரவண அடிகள் என்பவர் புத்த சமய துறவி. ஐம்பெரும் காப்பிய முறை வைப்பு. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையா பதி தருவான், வாசவனுக்கு ஈந்தான் சிலையாத குண்டல கேசிக்கும். திருத்தணிகையிலால இந்த முறை வைப்பு இருக்குது. அதாவது முதல் ஆனா நம்ம எப்பவுமே எப்படி சொல்லுவோம், சிலப்பதிகாரம் மணிமேகலை சீதர சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசின்னு தான் சொல்லுவோம். ஆனா முதல்ல சிந்தாமணி, அதுக்கப்புறமா சிலப்பதிகாரம், அதுக்கப்புறமா மணிமேகலை, அப்புறமா வளையாபதி, அதுக்கப்புறமா குண்டலகேசி. இதுதான் ஐம்பெரும் காப்பிய முறை வைப்பு பழங்காலத்துல இருந்தது. நூல் சீவக சிந்தாமணி. இதுக்கு மணநூல் அப்படிங்கிற வேறு பெயரும் உண்டு. இதனோட ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவரோட ஊர் சோழநாடு. இவரோட காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இவரோட சமயம் சமண சமயம். இவர் எழுதின இன்னொரு நூல் நரிவிருத்தம்.
பணநூல் மட்டும் இல்லாம முக்தி நூல், காம நூல் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இதுக்கு உண்டு. இது நாமகள் இலம்பகம் முதலாக முக்தி இலம்பகம் ஈறாக 13 இலம்பகங்களை உடையது. இந்நூலுக்கு உரை கண்டவர் நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியர் என்ன சொல்றாங்க? உச்சிமேற் புலவர் நச்சினார்க்கினியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என திருத்தக்க தேவரை பாராட்டி இருக்கிறாங்க ஜி.யு. போப். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் யார்? திருத்தக்க தேவர். இதோட மொத்த பாடல்கள் 3145. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த காப்பியத்தோட கருத்து. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலை இதோட ஆசிரியர் பாடியிருக்கிறாரு. விருத்தம் அப்படிங்கிற பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் தான் எது? சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. தமிழ் மொழிக்கு எளியட்டும் இதுவே, ஒடுத்தியும் இதுவே அப்படின்னு ஜி.யு. போப் இந்த நூலை புகழ்ந்து பாராட்டியிருக்கிறாரு. அடியாருக்கு நல்லார் சீவக சிந்தாமணிய முடிப்பொருள் தொடரிலை செய்யுள் என்று சொல்லி பாராட்டியிருக்கிறாரு. சீவகனை கந்துக்கடன் என்ற வணிகன் எடுத்து வளர்த்திருக்கிறாங்க. சீவகனின் நாடு ஏமாங்கத நாடு, நகரம் ராசமாபுரம். சீவகனோட ஆசிரியர் அச்சநந்தி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் வளையாபதி. இதனோட ஆசிரியர் அறியப்படவில்லை. இதனோட சமயம் சமண சமயம், பாவகை விருத்தப்பா. இதனோட சிறப்பு மடலேறுதல் பற்றி கூறுது. நவகோடி நாராயணனோட 2வது மனைவி. நவகோடி நாராயணனும் அப்படிங்கிற ஒரு வணிகரை பத்தி கூறக்கூடிய செய்திதான் இந்த வளையாபதி. அடுத்ததான் குண்டலகேசி. இந்த வளையாபதி குண்டலகேசி குறித்து நமக்கு விரிவான தகவல்கள் ஏதும் இல்லை, குறைவான தகவல்கள் தான் இருக்குது. பெரும்பாலும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இந்த 3 நூல் குறித்துதான் நமக்கு அதிகமான கேள்விகளும் இடம்பெறும். ஆனாலும் வளையாபதி குண்டலகேசியோட ஆசிரியர் பெயர், அதனோட முக்கியமான மைய கருத்து, இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனோட ஆசிரியர் நாதகுந்தனார். குண்டலகேசியோட ஆசிரியர் நாதகுந்தனார். காலம் 7ஆம் நூற்றாண்டு. சமயம் பௌத்த சமயம். வேறு பெயர் அகலகவி, குண்டலகேசி விருத்தம். குண்டலகேசி என்பது சுருண்ட தலைமுடியை உடையவள் என்று பொருள். குண்டலகேசிக்கு குண்டலகேசியின் வரலாற்றை நீலகேசி கூறுகிறது. அதாவது குண்டலகேசியோட வரலாற்றை நீலகேசி என்னும் நூல் கூறுகிறது. குண்டலகேசியோட இயற்பெயர் பத்தரை. குண்டலகேசியோட கணவன் காலன். அவன் களவு தொழில், களவு அப்படின்னா திருட்டு. குண்டலகேசியோட கணவன் என்ன தொழில் புரியவனா இருக்கிறான்? களவு தொழில், திருட்டு தொழில் புரியவனா இருக்கிறான். பெரும் காப்பியங்கள் பற்றிய செய்திகள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். இது பற்றி மேலும் தகவல்கள் ஏதேனும் தேவைப்பட்டால் இதே PDF நான் உங்களுக்கு கீழே கொடுக்க சொல்றேன். நீங்க அதுல பாத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.